ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்எல் மொபைல் சேனல். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஃபோனில் யூஸ் பண்ணுற 2 செப்பரேட் கோர்ஸை பற்றி தான் நான் சொல்லி தருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதனால் வந்து நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஆட்டோமேட்டிக்கானது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து மொபைல் ரிப்பேரிங் சொல்கிற மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபாக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போய் நீங்கள் செய்ய வேண்டியது எஸ்எல் மொபைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முதலாவது சொல்ல போகிற செக்ரெட் கோட் என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் எல்லாம் நீங்கள் எவ்வளோ தான் பேலன்ஸ் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் கோல் எடுத்தால் கோல் ஹண்ட்ரட்னு சொல்லி வந்திருக்கீங்க. யாராவது உங்களுக்கு வேண்டாதவங்க வந்து இந்த கோல்டு இந்த இப்படியான செக்ரெட் கோட்டில் வந்து உங்களோட ஃபோனில் ஆக்டிவ் பண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் கோல் எடுத்தாலும் அவுட் கோயிங் போகவே போகாது. அதுக்கு காரணம் வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள், *31# சொல்லி டைப் பண்ணிவிட்டு கோல் பட்டனை கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதில் மெசேஜ் வந்துருக்கு, அவுட் கோயிங் கோலர் ஐடி சர்வீஸ் வாஸ் எனேபிள்டுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நம்பருக்கு கோல் அடிக்கிறேன். கோல் அடிச்சேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் என்ன தான் கோல் எடுத்தாலும் பாருங்கள், கண்டிஷனல் கோல் ஃபார்வர்டிங் ஆக்டிவேட் கோல் ஹண்ட்ரட் வந்துடும். சரியா? எப்படி தான் நீங்கள் என்ன தான் திரும்ப கோல் எடுத்தாலும் கோல் போகும்போது கோல் ஹண்ட்ரட்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல் ஹண்ட்ரட்னு சொல்லி வரும். இதுக்கு காரணம் வந்து இப்படி அந்த செக்ரெட் கோடை ஆக்டிவ் பண்ணிவிட்டால் நீங்கள் என்ன தான் உங்களோட மொபைல்லேருந்து கோல் அடித்தாலும் உங்களுக்கு ஃபோன்லேருந்து கோல் போகவே போகாது. பட் இதை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே ரிப்பேரிங் ஷாப்புக்கு தான் கொண்டு போவீங்க. பட் ஆனால் அது வந்து அவ்வளோலாம் பெரிய வேலை இல்லை. அதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு என்னோட செக்ரெட் கோட் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, #31# ஸ்டாருக்கு பதிலாக முன்னுக்கு ஹேஷை டைப் பண்ணிங்கன்னா காணும். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வீஸ் ஹேஸ் பீன் டிசேபிள்டுன்னு வந்துட்டு. சரியா? இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு செக்ரெட் கோட். சரியா? அடுத்து நான் சொல்ல போகிற செக்ரெட் கோட் என்னென்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட கோல் ஃபார்வர்டிங் மூலமாக உங்களோட ஃபோன் கோல்ஸை வந்து யாராச்சும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து அவங்களோட ஃபோனில் இருந்து உங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, கூடுதலாக வந்து இது வந்து சர்வீஸ் சென்டர் வந்து செஞ்சு வச்சுருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், *62# சொல்லி டைப் பண்ணிவிட்டு கோல் கொடுத்தீங்கன்னாலே MMI கோட் *@* வந்துட்டு. சரியா? இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, உங்களோட கோலை வந்து சர்வீஸ் சென்டர் இல்லாட்டி உங்களுக்கு யாரும் வேண்டினாலும் இதில் பாருங்கள், எனக்கு வந்து இந்த நம்பர்லேருந்து என்ன வந்து கண்காணிச்சிட்ருக்காங்க, இது வந்து சர்வீஸ் சென்டர்னு நம்பர், கோல் ஃபார்வர்டிங் நாட் ரீச்சபிள்னு சொல்லி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் காட்டு. அது மாதிரி நீங்களும் இதை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை யார் கண்காணிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டு. இதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, #002# டைப் பண்ணி கோல் பட்டனை கொடுங்க. MMI கோட் *@ன்னு வந்துட்டு இப்போ எனக்கு மெசேஜ் வரும், நீ வந்து கோல் ஃபார்வர்டிங் ஆல் பேசிக் சர்வீஸ் கனெக்ட் ப்ராப்ளம் என்று சொல்லி. சரியா? கோட்டிங் கொண்டு வந்தது. அது வந்து நீ வந்து என்ன கோல் ஃபார்வர்டிங் வந்து எல்லாம் வந்து கட் பண்ணியிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? இதை வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய செக்ரெட் கோட்ஸ். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இதை வந்து பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுலையும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேவா?